மெசேஜ் பாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். மெசேஜ் பாக்ஸ் அப்படின்றது யூசருக்கு ரன் டைமில் ஒரு வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் டயலாக் பாக்ஸ். இந்த மெசேஜ் பாக்ஸை நீங்கள் ஷோ பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஈவெண்ட்டில் வேணுமோ அந்த ஈவெண்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பட்டன் ஒன்று ட்ராக் பண்ணி வச்சுருக்கேன். இதோட கிளிக் ஈவெண்ட்டில் ஒரு மெசேஜை ஷோ பண்ண போகிறேன். இதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுன்னா மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோ அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்குள்ளே என்ன மெசேஜோ அதை ஸ்ட்ரிங் வேல்யூவாக கொடுக்கணும். இப்போ நான் ஸ்ட்ரிங் வேல்யூவில் சாம்பிள் மெசேஜ்னு கொடுத்துருக்கேன். அது ஷோ அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துருக்கேன். இந்த ஷோன்ற ஃபங்க்ஷன் மெசேஜ் பாக்ஸ் அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிளாஸ்க்குள்ளே இருக்குது. இந்த ஷோன்றது ஒரு ஓவர்லோடட் ஃபங்க்ஷன். இப்போ இதோட அவுட்புட் பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், பட்டனை கிளிக் பண்ணால் ரைட், இப்போ நமக்கு மெசேஜ் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகிருக்கு. அங்கே நான் கொடுத்த மெசேஜ் இங்கே நமக்கு அப்பியர் ஆகிருக்கு. இப்போ இதில் நீங்கள் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மெசேஜ் பாக்ஸோட டைட்டில் எம்டியாக இருக்குது. நீங்கள் இதுக்கு எதாவது டைட்டில் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் செகண்ட் ஆர்குமெண்ட்டில் ஸ்ட்ரிங் வேல்யூவாக கொடுத்துக்கலாம். இப்போ நான் சாம்பிள் டைட்டில்னு கொடுத்துருக்கேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதோட அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைட்டிலில் சாம்பிள் டைட்டில்னு இருக்குது. மெசேஜில் நாம் கொடுத்தது சாம்பிள் மெசேஜ் இங்கே மெசேஜ் ஏரியாவில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது. இப்போ பட்டன் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஓகே பட்டன் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகுது. எனக்கு ஓகே கேன்சல் வேணும், இல்லை எஸ் நோ வேணும், எஸ் நோ கேன்சல் வேணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பட்டன்ஸ் சேஞ்ச் பண்ணணுன்னா அதை தேர்ட் ஆர்குமெண்ட்டில் வேல்யூவாக கொடுக்கலாம். இந்த தேர்ட் ஆர்குமெண்ட்டில் கொடுக்குற பட்டனுக்கான வேல்யூ ஒரு மெசேஜ் பட்டன்ஸ் அப்படின்னு ஒரு எனுமரேஷன் இருக்குது. அந்த எனுமரேஷனில் இருக்கிற வேல்யூ கொடுக்கணும். மெசேஜ் பாக்ஸ் பட்டன்ஸ் டாட் உங்களுக்கு என்ன பட்டன் வேணுமோ கொடுத்துக்கலாம். இந்த எனுமரேஷனில் பாருங்கள், இப்போ ஓகே கேன்சல் இருக்குது. இப்போ ஓகே கேன்சல் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு பாருங்கள் அவுட்புட் ஓகே பட்டனும் வந்திருக்கு, கேன்சல் பட்டனும் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எனுமரேஷன் வேல்யூக்குள்ளே என்னென்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா இப்போ பாருங்கள், மெசேஜ் பாக்ஸ் பட்டன்ஸ் டாட் அபவுட் ரீட்ரை இக்னோ, இது 3 பட்டன் உங்களுக்கு வரும். அபவுட் பட்டன், ரீட்ரை பட்டன், இக்னோ பட்டன். நெக்ஸ்ட்டு எனுமரேஷன் வேல்யூ மெசேஜ் பாக்ஸ் பட்டன்ஸ் டாட் ஓகே, இதுதான் உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் எதுவுமே பட்டன் வேல்யூ கொடுக்கலன்னா இதை தான் எடுத்துக்கும். அதனால தான் உங்களுக்கு வெறும் ஓகே பட்டன் மட்டும் நார்மலாக டிஸ்பிளே ஆகிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே கேன்சல், ஓகே கேன்சல் கொடுத்தீங்கன்னா ஓகே பட்டன் கேன்சல் பட்டன் டிஸ்பிளே ஆகும். ரீட்ரை கேன்சல் கொடுத்தீங்கன்னா ரீட்ரை பட்டனும் கேன்சலும் வரும். எஸ் நோ கொடுத்தீங்கன்னா எஸ் பட்டன் நோ பட்டன், எஸ் நோ கேன்சல் கொடுத்தீங்கன்னா எஸ் நோ பட்டன் 3 பட்டன் வரும். இதில் எது மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த எனுமரேஷன் வேல்யூ கொடுத்துக்கலாம். இப்போது யூசர் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவர் எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறாருன்றதை நம்ம முதல்ல ப்ரோக்ராமில் கெட் பண்ணணும். அதாவது நீங்கள் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஷோ அப்படின்ற ஃபங்க்ஷன் ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். அது என்ன வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணோன்னா யூசர் என்ன பட்டனை ப்ரெஸ் பண்ணுறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ ஒவ்வொரு பட்டனும் என்னென்ன வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எபவுட் பட்டனை யூசர் கிளிக் பண்ணாருன்னா அது ஒரு எனுமரேஷன் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். அது என்ன எனுமரேஷன்னா டயலாக் ரிசல்ட் அப்படின்ற எனுமரேஷன். அதுக்குள்ளே என்னென்ன வேல்யூ இருக்குன்னா அபவுட். இப்போ அபவுட் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இந்த டயலாக் ரிசல்ட்டோடைய வேல்யூ அபவுட்னு இருக்கும். ரீட்ரை ப்ரெஸ் பண்ணால் ரீட்ரை, இக்னோ ப்ரெஸ் பண்ணால் இந்த டயலாக் ரிசல்ட்டோட வேல்யூ இக்னோ, ஓகே ப்ரெஸ் பண்ணால் டயலாக் ரிசல்ட் டாட் ஓகே. ஸோ இந்த டயலாக் ரிசல்ட் டாட் வேல்யூவை தான் யூசர் பட்டனை ப்ரெஸ் பண்ணனா இந்த ஷோ ஃபங்க்ஷன் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இந்த வேல்யூவை கெட் பண்ணி யூசர் என்ன பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருக்கிறாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் யூசருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். அது எப்படின்றத ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளில் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ அதே அப்ளிகேஷனில் நான் ஒரு லேபிள் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இந்த லேபிள் ஆட் பண்ணிக்கிட்டு இந்த பட்டன் கிளிக் ஈவெண்ட்டில் ஓகே கேன்சல் பட்டன் இருக்குது. இப்போ இதை ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறேன். இந்த வேரியபிள் ஒரு டயலாக் ரிசல்ட் டைப் வேரியபிள் டிஆர்னு கொடுத்துக்கிறேன். இந்த டிஆரில் இதை நான் அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன எனுமரேஷன் வேல்யூ டயலாக் ரிசல்ட் எனுமரேஷன் வேல்யூவை இந்த ஷோ ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுதோ அது டிஆரில் போய் அசைன் ஆகும். அசைன் ஆனதுக்கப்புறம் அதை ஒரு இஃப் ஃபங்க்ஷன் கொடுத்து நான் செக் பண்ணுறேன். இஃப் dr equal to dialog result dot ok. ஸோ இந்த டிஆரில் இருக்கக்கூடிய வேல்யூ ரிசல்ட் டாட் ஓகேவா இருந்தால் என்ன யூசருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுமோ அதை இந்த பிளாக்குள்ளே கொடுத்துக்கலாம்.
இந்த டிஆருக்குள்ளே 2 வேல்யூ தான் இருக்கும். ஒன்று டயலாக் ரிசல்ட் ஓகே இருக்கும், இல்லை டயலாக் ரிசல்ட் கேன்சல் இருக்கும். ஏன்னா இங்கே நம்ம கொடுத்துருக்கிற பட்டன் ஓகே கேன்சல் பட்டன் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அவன் ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ண முடியும், அதர்வைஸ் கேன்சல் பட்டன் ப்ரெஸ் பண்ண முடியும். ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணால் இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு டயலாக் ரிசல்ட் டாட் ஓகேன்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம், அதர்வைஸ் கேன்சல்ன்ற பட்டன் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ எல்ஸ் கொடுத்துட்டு இப்போ கேன்சல் பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருந்தால் என்ன வேணுமோ அதை இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் லேபிள் 1 டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு யூ ப்ரெஸ் ஓகே பட்டன். ஸோ இப்போது இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் டிஆரில் ரிசல்ட் டயலாக் டாட் ஓகே அப்படின்ற எனுமரேஷன் வேல்யூ இருக்குதுன்னு அர்த்தம். டிஆரில் இந்த எனுமரேஷன் வேல்யூ இருந்தால் யூசர் ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். அதர்வைஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் டிஆரில் உங்களுக்கு ஓகே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கேன்சலாக தான் இருக்கும். ஸோ அதனால் இதுக்குள்ளே யூ ப்ரெஸ் கேன்சல் பட்டன்னு கொடுத்துருக்கேன். இப்போ அவுட்புட் பாருங்கள். இப்போ பட்டனை கிளிக் பண்ணாருன்னா மெசேஜ் பாக்ஸ் வரும். மெசேஜ் பாக்ஸில் ஓகே கொடுத்தாருன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும், இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். கேன்சல் ப்ரெஸ் பண்ணாருன்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும், எல்ஸில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நான் ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ரைட், இப்போ பாருங்கள் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனதுனால உங்களுக்கு லேபிளில் டெக்ஸ்ட்டில் என்ன வேல்யூ டிஸ்பிளே ஆகுதுன்னா யூ ப்ரெஸ்டு ஓகே பட்டன். அதே மாதிரி திரும்ப எகைன் பட்டன் ப்ரெஸ் பண்ணி இந்த மெசேஜ் பாக்ஸில் கேன்சல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் இப்போ பாருங்கள் எல்ஸில் இருக்கிற யூ ப்ரெஸ்டு கேன்சல் பட்டன். ஸோ யூசர் என்ன பட்டனை ப்ரெஸ் பண்ணுறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி வேல்யூவை வச்சு நாம் யூசருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நாம் இந்த மெசேஜ் பாக்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐகான் வேல்யூ. ஐகான் வேல்யூ அப்படின்றது மெசேஜ் பாக்ஸில் ஏதாவது ஒரு ஐக்கானை நீங்கள் டிஸ்பிளே பண்ணலாம். இந்த ஐக்கானும் ஒரு எனுமரேஷன் வேல்யூ தான். இது நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டாக கொடுக்கணும். இந்த எனுமரேஷனுக்கு பேர் மெசேஜ் பாக்ஸ் ஐகான். மெசேஜ் பாக்ஸ் ஐகான்குள்ளே சில எனுமரேஷன் வேல்யூ இருக்குது. மெசேஜ் பாக்ஸ் ஐகான் டாட் உங்களுக்கு என்ன ஐகான் வேல்யூ வேணுமோ அந்த எனுமரேஷன் கொடுத்துக்கலாம். டிஃபால்ட்டாக நன் தான் எடுத்துக்கும். அதனால தான் அங்கே எந்த ஐக்கானும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகலை. நன் அப்படின்னா எந்த ஐக்கானும் இருக்காது, எம்டியாக இருக்கும். எனக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கலாம். இப்போ அதோட அவுட்புட் பாருங்கள், மெசேஜ் பாக்ஸ். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் ஐக்கான் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் ஐக்கான் எப்படி வந்ததுன்னா இங்கே நாம் என்ன எனுமரேஷன் வேல்யூ கொடுத்துருக்குறோன்னா மெசேஜ் பாக்ஸ் ஐக்கான் டாட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். அதனால தான் அங்கே இன்ஃபர்மேஷன் வேல்யூ டிஸ்பிளே ஆகிருக்கு. இந்த மாதிரி எனுமரேஷனில் இன்னும் வேறு என்னென்ன ஐக்கான்ஸ் இருக்குன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது மெசேஜ் பாக்ஸ் ஐகான்ஸ் அப்படின்ற எனுமரேஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸ். அந்த வேல்யூஸுக்கு ஈக்குவலான ஐகான்ஸை நீங்கள் இங்கே விஷுவலாக பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய ஐக்கான் தான் இப்போ நம்ம ப்ரோக்ராமில் பார்த்தது மெசேஜ் பாக்ஸ் ஐகான் டாட் ஆஸ்ட்ரிக். ஆஸ்ட்ரிக்னு கொடுத்தாலும் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் இந்த ஐக்கான் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். செகண்ட் நீங்கள் பார்க்குறது மெசேஜ் பாக்ஸ் ஐகான் டாட் எரர். எரர்னு கொடுத்தாலும் ஹேண்ட்னு கொடுத்தாலும் இந்த ஐக்கான் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறது மெசேஜ் பாக்ஸ் ஐகான் டாட் எக்ஸ்க்ளமேஷன். எக்ஸ்க்ளமேஷன் கொடுத்தாலும் வார்னிங்னு கொடுத்தாலும் இந்த மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த ஐக்கான் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது மெசேஜ் பாக்ஸ் ஐகான் டாட் கொஷின். கொஷின் கொடுத்தீங்கன்னா இந்த கொஷின் மார்க் இருக்கிற இந்த சிம்பிள் தான் உங்களுக்கு அங்கே டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் டாட் நன். டாட் நன்னு கொடுத்தீங்கன்னா எந்த ஐக்கானும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. நீங்கள் இந்த எனுமரேஷனே கொடுக்கல அப்படின்னா இந்த ஆர்குமெண்ட் எம்டியாக விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வேல்யூ தான் எடுத்துக்கும். அதனால தான் எந்த ஐக்கானும் அங்கே டிஸ்பிளே ஆகலை. ஸோ இப்போ நம்ம பார்த்ததை வச்சு நீங்கள் ஒரு மெசேஜ் பாக்ஸை எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும்னு பார்த்தோம். தேங்க்யூ.